அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் அன்னைக்கு எந்த டைமில் பொங்கல் வைக்கணும், பொங்கல் வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன், வழிபாடு முறைகள், பூஜை முறைகள், சூரிய பகவானுக்கு எந்த பொருளை நாம் படைக்கணும், எப்படி நம்ம வழிபடணும், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது ஆடியில் விதைச்ச பயிர்கள் தை மாதம் அறுவடைக்கு வருங்க. அப்படிப்பட்ட பயிர்களை உருவாக்கின விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்ச மாடுகளுக்கும் இவைக்கு மூல காரணமாக உதவி செய்கிற சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுறது தாங்க இந்த தை திருநாள். இந்த அறுவடை திருநாள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பெயர்களால் கொண்டாடப்படுதுங்க. ஆனால் எல்லா மாநிலத்திலுமே தை திருநாள் கொண்டாடப்படுதுங்க. நம்ம தமிழகத்தில் மகர சங்கராத்தின்னு சொல்லி இந்த தை திருநாள் கொண்டாடப்படுதுங்க. தை திருநாள் இந்த பொங்கல் செவ்வாய்க்கிழமை வர்றது இன்னும் விசேஷமானதுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகனை வழிபட்டு ஒரு 3 தீபம் ஏற்றி ஓம் நமோ சூரிய பகவானே நமகன்னு சொல்லி சூரியனை பார்த்து வணங்கிட்டு நீங்கள் முருகனை வழிபடுறது மூலமாக உங்களுக்கு இருக்கிற ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் இன்பம் கொளிக்குங்க, பணமழையும் பொழியுங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கான சரியான நேரத்தை நம்ம 14/1/2025 காலையில் 5 to 6:30 சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் பொங்கல் வைக்கிறது சூரிய பொங்கல்னு சொல்லுவோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகிழ்ச்சியும் பணமழையும் உங்கள் வீட்டில் பொழியுங்க. அடுத்து இல்லை மேம் அந்த டைம்லலாம் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம், அந்த டைமில் என் குழந்தைகளே எந்திரிக்காதுன்னு சொல்கிறவங்க 7:30 to 8:30 பொங்கல் வைங்க காலையில். அப்படி இல்லை அந்த டைமே எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறவங்க 10:30 to 11:30 பொங்கல் வைங்க. நான் உங்களுக்கு 3 நேரம் கொடுத்துருக்கேன். இந்த 3 நேரமே நல்ல நேரங்க. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்து நல்லா தலையலசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பொங்கல் பானையை நீங்கள் தொடணும். குளிச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல பொங்கல் போட்டாலும் சரிங்க, பொங்கல் வச்சிங்கனாலும் சரி, அந்த இடத்துல கீழே கண்டிப்பாக கோலம் போட்டு தாங்க பொங்கல் பானையை அங்கே வைக்கணும். நல்லா கோலம் போடுங்க. கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கல்லோ இல்லை ஸ்டவ் அடுப்பு வைப்பீங்களோ இல்லை இரும்பு அடுப்பு வைப்பீங்களோ இல்லை எதுனாலும் சரிங்க, அதுக்கு மேலே அப்புறம் பொங்கல் பானையை வச்சு சூடத்தை வச்சு பொருத்திட்டு இறைவனை வணங்கிட்டு நீங்கள் பொங்கலை வைங்க. நம்மளோட முன்னோர்கள்லாம் மண்பானையில் பொங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வெண்கல பானை இல்லை பித்தளை பானையில் தாங்க வைக்கிறோம். அண்ட் இது 2ல் வைக்கிறதுமே ரொம்ப நல்லதுங்க. இந்த 2லையும் நல்ல பொங்கல் பானைகளை நல்லா விளக்கிட்டு சந்தன குங்குமம் வைங்க. சந்தன குங்குமம் வச்சுட்டு அதோட முகட்டில் இஞ்சி மஞ்சள் அதை பச்சை இலைகளோடு சேர்த்து அந்த செடிகளை அப்படியே நம்ம கட்டணுங்க. கட்டிட்டு அதில் தண்ணியும் பாலும் நிரப்பி நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்ல சூரிய பகவானையும் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க. இந்த பொங்கல் நல்லா பொங்கணும், இந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அது மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் இன்பமும் மகிழ்ச்சியும் பணங்களும் பொங்கி வழியணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொங்கல் பானையை வச்சு சூடத்தை பொருத்தி பொங்கலை வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொங்கல் வைக்கிற இடத்துல உங்களோட இடது பக்கமும் வலது பக்கமும் கரும்பு வைக்க மறந்துடாதீங்க. கரும்பு வச்சுட்டு ஒரு முறத்தில் உங்களோட நாட்டு காய்கறிகள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ நாட்டு காய்கறிகளாக இருக்கணும், அந்த நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே அந்த முறத்தில் வச்சு, முறம் இல்லைன்றவங்க சொலகில் வைங்க, சொலகும் இல்லைன்றவங்க ஒரு ஏதாவது தாம்பளத்தட்டு மாதிரியாக வச்சு அதில் எல்லா காய்கறிகளையும் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த காய்கறிகள் ஃபுல்லாக நம்ம படைக்கணுங்க. அந்த காய்கறிகளை ஃபுல்லாமே பக்கத்தில் வச்சுருங்க. கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. ஒரு வாழை இலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு தட்டுலையோ சின்ன கிண்ணமானி இருக்கிற தட்டுலையோ மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி கண்டிப்பாக பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. வீட்டு வாசலில் அதே மாதிரி பச்சரிசியால் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பச்சரிசியால் கோலம் போடும்போது அந்த பச்சரிசியை எறும்புகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிச்ச பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாமே நீங்கும்ன்றது ஒரு ஐதீகங்க. அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் காப்பு கட்டிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி மாவிலை தோரணம் கட்டிடுங்க. மாவிலை தோரணத்தில் எத்தனை இலைகள் இருக்கணும்னா 9 அல்லது 11 இலைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் மாவிலை தோரணம் கட்டிடுங்க. அப்படி மாவிலை தோரணம் நீங்கள் கட்டுறது மூலமாக மகாலட்சுமியை நம்ம வரவேற்கிறதுக்கு இது சமமாக அமையுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மூத்தவங்களை வச்சு சூடத்தை வச்சு நீங்கள் வணங்கி சூரிய பகவானையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வணங்கிக்கோங்க. வணங்கிட்டு பொங்கல் பொங்குற மாணி எங்கள் வாழ்க்கையும் பொங்கணும் என்று சொல்லி அந்த பொங்கலை தொடங்குங்க, பொங்கல் வைக்க தொடங்குங்க.
பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல்னு குடும்பமே சேர்ந்து கத்தி சொல்லுங்க. பொங்கல் வைக்கும்போது உங்கள் வீட்டில் யாரும் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க. வைக்கணுமேன்றதுக்காக யாராவது ஒரு ஆள் மட்டும் வச்சுட்ருப்பாங்க, மற்ற எல்லாருமே நம்ம தூங்கி கிடப்போம். அது கண்டிப்பாக செய்யக்கூடாது. எல்லாருமே முழிச்சு தான் இருக்கணும். பொங்கல் திருநாள் கொண்டாடுறதே குடும்பங்கள் ஒற்றுமையோடு கொண்டாடுறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் தாங்க. அதனால் எல்லாரும் முழிச்சு தான் இருக்கணும். பொங்கல் பொங்கும்போது குடும்பமே சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லி இந்த பொங்கல் பொங்குற மாரி எங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் பணமும் பொங்கணும் சூரிய பகவானே உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நல்லா வேண்டிக்குங்க. சிலர் சங்குநாதம் ஊதுற பழக்கம் வச்சுருப்பாங்க. அவங்க சங்குநாதத்தை ஊதி அந்த சத்தத்தை எழுப்பி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் அரிசி வெல்லம் எல்லாத்தையுமே போட்டு வெந்ததுக்கு அப்புறமா போட்டுக்கோங்க. இது சிம்பிளாக நான் வைக்கிற பொங்கல் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நெய் எல்லாத்தையுமே ஊற்றி நீங்கள் முடிச்சிருங்க. பொங்கல் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா பொங்கலை ஒரு வாழை இலையில் எடுத்து ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சூரிய பகவானுக்கு தாங்க படைக்கணும். உங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை கீழே இருந்தாலே சூரியன் நல்லா தெரியும்னு சொன்னால் கீழேயோ வச்சு சூரிய பகவானுக்கு நேராக நீட்டுங்க. அதையும் நாட்டு காய்கறிகள் இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு போங்க. சூரிய பகவானே எங்களோட இந்த பொங்கலையும் காய்கறிகளையும் ஏற்றுக்குங்க சொல்லி சூரிய பகவான் கிட்ட நன்றி தெரிவிச்சுட்டு நீங்கள் கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்து உங்களோட பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வச்சு அந்த நாட்டு காய்கறிகள் வச்சு சாம்பார் அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிங்க. இந்த பொங்கலை நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் சூரியனையும் நல்லா வேண்டிக்கிட்டு ஓம் நமோ சூரிய பகவானை போற்றி சொல்லி நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கலை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீடு எல்லாருக்குமே கொடுத்து பிரசாதமாக கொடுத்து நீங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கு பொங்கலுக்கான நேரம் 3 நேரம் சொல்லியிருக்கேன். அந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் சுக்கிர உரையில் வைங்க. சுக்கிர உரையில் நீங்கள் வைக்கிறது மூலமாக ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு நீங்குங்க. அதனால் ராகு கேது தோஷம் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்க 8 to 9, அதாவது 7:30 to 8:30, 7:30 to 9க்குள்ளே இதில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கலுங்க. மாட்டுப்பொங்கல் நம்ம விவசாயிகளுக்கு உதவி செய்கிற மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தாங்க நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நல்ல மாடுகள் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல மாடுகளை கழுவி அதுக்கு பொட்டு வச்சு குலதெய்வமாக அவங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு அடுத்த குலதெய்வமாக மாடுகளை வணங்குங்க. பசுவை வணங்குறது அவ்வளவு நல்லதுங்க. நீங்கள் பசுவை எந்தளவுக்கு மதிக்கிறீங்களோ எந்தளவுக்கு வணங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பணவரவும் பொங்கும்ன்றது தாங்க ஐதீகம். மாடு வச்சுருக்கிறவங்க அன்றைக்கி பொங்கல் வச்சு முறையாக மாடுகளுக்கு பொங்கலை படைச்சி நீங்கள் வழிபடுங்க. இல்லை மேம் எங்கள் வீட்டில் மாடு இல்லை, நாங்கள் டவுனில் இருக்கோம் அப்படி சொல்கிறவங்க, சிட்டி சைடு இருக்கோம் அப்படி சொல்கிறவங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாடுகள் எங்கனையாவது இருந்துச்சு நீங்கள் மாடுகளுக்கு போயிட்டு ஒரு வாழைப்பழம்னாலும் ஏதாவது ஒரு உணவு வகையில்ன்ற மாதிரி அதுக்கு நீங்கள் ஊட்டி விடும்போது உங்கள் வீட்டில் செல்வ வளம் கொளிக்குங்க. வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு வழியுங்க. அதே மாதிரி பணம் எப்போவுமே தங்கிட்டே இருக்குங்க. மாட்டு பொங்கலுக்கும் அடுத்த நாள் காணும் பொங்கலுங்க. காணும் பொங்கல்னால் என்னென்னா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பொங்கல் எப்படியெல்லாம் பொங்குச்சுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உறவினர்கள் வீட்டுக்கு போகிறதுக்காகவும் அடுத்த நாளாக காணும் பொங்கல், அதாவது போய் நம்ம பார்க்குறது தான் காண்றது தான் காணும் பொங்கல்னு சொன்னாங்க. முன்னோர்கள் எல்லாரும் அடுத்தடுத்தவங்க வீட்டுக்கு நம்மளோட உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் எப்படி பொங்குச்சு, என்ன பண்ணுனீங்க அன்னைக்கு, என்ன விசேஷம், எல்லாம் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தாங்க அந்த காணும் பொங்கல்னு வச்சாங்க. உறவினர்கள் உரையாடுறதுக்கு பார்க்குறதுக்கானதும். ஆனால் இப்போல்லாம் அப்படியா இருக்கும்? அட் அ டைமில் நமக்கு தான் செல்லு வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, வீடியோ கால் வந்துருச்சு, ஆடியோ கால் வந்துருச்சு, எல்லா காலும் வந்துச்சுன்ற மாதிரியா உடனே ஃபோன் எடுத்துகிட்டு பொங்கல் பொங்கிச்சா, எங்கள் வீட்டில் சூப்பராக பொங்குச்சு, உங்கள் வீட்டில் எப்படி பொங்குச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் மாட்டுப் பொங்கல் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் எல்லாரும் உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசி அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை இவங்களுக்கு பரிசாகவும் இவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை அவங்களுக்கு பரிசாகவும் கொடுக்கறது அந்த ரொம்ப ஒரு அழகான ஒரு நாள் தாங்க காணும் பொங்கல். எல்லாரும் நல்ல குலதெய்வத்தை வேண்டிட்டு சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் மாடுகளுக்கும் நாம் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சு நன்றி தெரிவிப்போங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.